பாஜக மாநில தலைவராக நீங்களோ இல்லை எல்முருகன் சார் இருக்கும்போது அதிமுக பாஜக இடையான உறவு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலை சார் வந்த பிறகு அந்த உறவு சரியில்லை, பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து எஸ்பி வேலுமணி பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு இல்லை, சகோதரர் வேலுமணி அவர்கள் அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ இருக்கும்போது கூட்டணி இருந்து இப்போ கூட்டணி இல்லை. அது அவரோட கருத்தாக தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு எதிர்கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதான் எனது கருத்து. ஆனால் நான் வந்து நினைக்கிறது தேர்தல் கூட்டணி என்பது ஒரு வியூகம், அவ்வளவுதான். ஒரு தேர்தலுக்கும் ஒரு வியூகம் அமைத்து, எப்படி போருக்கு போகும்போது வியூகம் அமைக்கிறோமோ அது மாதிரி வியூகம் அமைத்து வெற்றி பெறணும், அவ்வளோதான். வியூகம் அமைச்சிருந்தால் நாங்கள் இன்னும் அதிகமாக வெற்றி பெற்றிருப்போம். என்ன கேட்டால் நாங்கள்லாம் ரெண்டாவதுக்கு வரக்கூடிய நபர்கள் கிடையாது, எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய நபர்கள். இங்கே எல்லா கூட்டணியிலையும் பார்த்திங்கன்னா அந்த வாக்குகளை சேர்த்தோம்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்பது எனது கருத்து. ஆக அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் கூட்டணி என்பது கட்சியை வந்து ஒரு கீழாக கொண்டு போகிறது தான், கட்சிக்கு எதிர்மறையான கருத்து தான் நான் ஒத்துக்க மாட்டேன். கட்சிக்கு வந்து ஒரு வியூகம் அமைப்பது, அப்படி தான் அந்த வியூகத்தை நாங்கள் அமைச்சோம். சகோதரர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை, அவர் அமைக்கல, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி அதிமுகவோட இரணகர் தலைவர் இருக்கும்போது அண்ணாமலை சார் வந்து அந்த அதிமுக முன்னாள் தலைவர் மூத்த தலைவர் அவங்களெல்லாம் அந்த தவறாக பேசினாங்க, கொஞ்சம் அவதூறாக பேசினாங்க. அதனால தான் அந்த மாதிரி அவங்களுக்கும் பாஜக இடையான உறவுல நிறைய பிரச்சனை வந்ததாக எஸ்பி வேலுமணி. இல்லை, அதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. அது அப்படி தானே அண்ணாமலைகிட்ட கேட்கலாம் நீங்கள். அதில் கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த மட்டும் ஒரு நேர்மறையான அரசியலை கொண்டு போக வேண்டும் என்பதுதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது நானும் மாநில தலைவராக இருந்தேன், அந்த மரியாதையை கொடுப்பேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அது சொல்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஆக ஒரு கருத்தை நான் சொல்லிட்டேன்றதுக்காக அவனை மாநில தலைவர் கருத்தை நான் எதிர்த்து சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. கட்சியில் அந்த ஜனநாயகம் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம்ன்றது மாநில தலைவரே சொல்கிறாரு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையும் கூட. அது யதார்த்தமான உண்மையை எடுத்து வைக்கிறார்கள் எல்லோரும், அப்படி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ இந்த தென் சென்னையில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. நீங்கள் நிறைய விஷயம் சொல்லணும். இப்போ இந்த தென் சென்னையில் சரி செய்யப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனை நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, முக்கியமான பிரச்சனை அடிப்படை கட்டமைப்புப்பா. பல இடங்களில் இங்கே வந்து குப்பைகள் உடனே சொல்லணும், இது கவுன்சிலர் வேலை அப்படிம்பாங்க. கவுன்சிலரை கூட நீங்கள் கொண்டு வந்து கூட்டு வந்து குப்பையை அல்லல, அதை தானே நான் கேட்குறேன். அதனால் வாகன நெரிசல், சரியான அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை. அப்புறம் வந்து நான் அந்த ரயில் நிலையத்துக்கு போய் நிறைய இடங்கள் வீணாக கிடக்குது, அந்த இடங்களை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அங்கே உள்ள லோக்கல் உள்ள பட்டா பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இயற்கை சூழல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுகின்ற சூழல் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு மருத்துவமனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அரசாங்க மருத்துவமனை இல்லை. இப்போ கிண்டியில் உள்ள மருத்துவமனையே சொல்கிறாங்க, ஆனால் ஜிஹெச் மாதிரியோ ஸ்டான்லி மாதிரியோ ஒரு பெரிய மருத்துவமனை அங்கே கிடையாது. உடனே சுப்பிரமணியில் ஒரு மருத்துவமனை இருக்குதுன்னு பாரு. ஆனால் நான் மருத்துவர், எனக்கு அந்த அளவுக்கு கட்டமைப்போட மருத்துவமனை அங்கே இல்லை. இஎஸ்ஐ மருத்துவமனை ஒன்று, அந்த ஏன்னா சோழிங்கநல்லூரில் இஎஸ்ஐ பணியாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மருத்துவமனைகள் வேணும். ஒட்டுமொத்தமாக வெள்ளம் வந்தால் வடிகால் இருக்கணும். இதெல்லாம் வடிகால் இல்லாமல் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையெல்லாம் 3 நாள் கீழே வர முடியலன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லிவிட்டு எப்படி வாக்களித்தாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் பார்க்கலாம். அதே மாதிரி தனிப்பெரும்பான்மை இல்லைனாலும் தேசிய அளவில் பாஜக ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. புதுசாக கூட 2 ஆமாம். ஆனால் இப்போ தமிழகத்தில் அடுத்த 2024 ஆட்சிக்கு வரும்போது இன்னும் எந்த மாதிரியான கட்டமைப்பில் பாஜக முன்னெடுக்கணும், எந்த இல்லை கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்த திமுக அவங்க ஆட்சி அமைக்க முடியும் பொழுது ஏன் எங்களால் முடியாது? நிச்சயமாக முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னும் 2 வருடங்கள் எங்களோட பணி இங்கே தீவிரமாக இருக்கும். நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசு கீழே இறக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போவே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ஆனால் அவங்களோட ஓட்டு வந்து சேர்ந்து இருந்தது, எங்கள் ஓட்டு பிரிஞ்சு இருந்தது. அது ஒன்று தான் அவங்களோட வெற்றி காரணம். ஏற்கனவே 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே 17% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதிமுக ஏற்கனவே 21% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆக 21ஐயும் 17ஐயும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா 37. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின வாக்குகள் 27% தான். ஏற்கனவே 10% அதிகமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதிமுக பின்தள்ளிட்டு பாஜக வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்குது. இது வந்து எப்படி? இல்லை, நான் ஒரு கட்சியை பின் தள்ளிட்டு இன்னொரு கட்சியை முன் தள்ளிட்டு நான் சொல்லலை. நாங்கள் அதிகமாக இல்லை வாக்கு நான் இந்த 2 தான் சொல்கிறேன். 2வது இடம்ன்றது எனக்கு விருப்பம் கிடையாது. நாங்களாம் வெற்றி பெற்று இருக்க வேண்டியவர்கள். மக்கள் 2வது இடத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி 2 நாள் பேசலாம், 2வது இடம் வந்துருச்சு இத்தனை % வேணால் வெற்றி தானே நமக்கு மக்களுக்கான சேவையை செய்ய முடியும். இது ஒன்றும் வாக்கு வங்கின்றதில் பேங்க்கில் போட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வாக்கு வங்கி அடுத்த வேறு மாதிரி போயிடுது. அந்தந்த அரசியல் சூழ்நிலை தான் அந்தந்த தேர்தலை தீர்மானிக்கிறது. ஆக அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ற வியூகங்களை வகுத்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து.